ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜர்னி. ஸோ நாங்கள் இந்தியா கிளம்புறதுக்கு முன்னாடி அதுவும் எங்களோட லாஸ்ட் ஈவினிங் இது திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எங்களை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு கேபும் வந்துருச்சு. ஸோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஓனர் அங்கிளும் வந்திருக்காரு. ஸோ லக்கேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால டாக்ஸி புக் பண்ணிக்கலாம்னு நினச்சோம். பட் நாங்கள் வந்து ஃபேத் ஐலாண்டில் இது வரைக்கும் டாக்ஸி புக் பண்ணதில்லை. ஸோ ஓனர் அங்கிள் கிட்ட சொல்லியே டாக்ஸி அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அவங்களும் கரெக்டான டைமுக்கு பிக்கப்புக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கியான் ஐலாண்ட்லேருந்து மாலே போகிறோம். நாளைக்கு தான் மாலேலேருந்து இந்தியா போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்தியா போனதுக்கப்புறம் எங்களோட டெய்லி மார்னிங் பீச் வாக்கையும் அந்த டைமில் கடலில் பார்க்குற ஃபிஷ்ஷையும் மிஸ் பண்ணுவேன். அவர் வந்து அவரோட வீக்லி ஃபிஷ்ஷிங்கை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்னு சொன்னார். ஸோ எங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக ஓனர் அங்கிளும் ஏர்போர்ட் வரைக்குமே வந்துட்டார். இவர் கூட தான் என் ஹஸ்பண்ட் வந்து வீக்லி ஃபிஷ்ஷிங் போவார். ஸோ அவரும் என் ஹஸ்பண்டோட ஃபிஷ்ஷிங் போகிறத ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்னு சொன்னார். ஸோ ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். இங்கே இருந்தப்போ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் சென்னையில் இருந்தப்போவும் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப நல்லவங்களாக கிடைச்சாங்க. இப்போ இவர் அதுக்கும் ஒரு படி மேலே ரொம்ப நல்லவராக இருந்தார். எப்போவுமே எங்களை டெனன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணதில்லை. ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நாங்கள் ஏர்போர்ட் உள்ள போய் செக்இன் பண்ணுற வரைக்கும் எங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு கிளம்புனாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட் உள்ளே போய் செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க ஆத்தென்டிக் மால்தீவ்ஸுங்கிற ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ போன டைம் வந்தப்போ திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்தோம். பட் அப்போ வந்து எதுவும் வாங்கலை. ஸோ இன்றைக்கி கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன தான் மாலையில் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கினாலும் கேனில் இருந்தும் ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கிட்டோம். ஸோ ஃப்ளைட் ஏறியாச்சு. வீக் டே அப்படிங்கிறதுனால ஃப்ளைட் வந்து அவ்வளோ க்ரௌடடாக இல்லை. நாங்கள் ஃப்ளைட் ஏறி கொஞ்சம் நேரத்துலேயே இருட்டிடுச்சு. ஸோ டே டைமாக இருந்தால் நான் ஜாலியாக வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வந்திருப்பேன். பட் நைட் டைம்னால மால்தீவ்ஸோட ஏரியல் வியூ வந்து என்னால் பெருசாக என்ஜாய் பண்ண முடியல. ஸோ நாங்கள் வந்து ஏடிஆர் ஏர்க்ராஃப்டில் தான் ட்ராவல் பண்ணுறோம். நார்மலாக நம்ம போகிற ஏர்க்ராஃப்டை விட இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ எங்களுக்கு கேன்லேருந்து மாலே போகிறதுக்கான ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 1 hour 40 minutes ஆச்சு. ஸோ டைம் பாஸ் பண்ணுறதுக்காக ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் ரெஃப்ரெஷ்மெண்ட் சர்வ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து ஜூஸ், நட்ஸ், சாக்லேட்ஸ் கொடுத்தாங்க. டொமஸ்டிக் ஃப்ளைட்டாக இருந்தாலுமே இதெல்லாம் கொடுப்பாங்க. மாலே பக்கத்தில் வந்துட்டோம். இருட்டாக இருந்த ஸ்கையில் ஸ்டார் பிரைட்டாக தெரிகிற மாதிரி ஐலாண்ட் ஃபுல்லாக பிரைட்டான லைட்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது என்ன மாயமோ தெரியல, என்ன மந்திரமோ தெரியல. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோன்னா அந்த இடம் எங்களை மலையோடு தான் வெல்கம் பண்ணோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி மலையில் லேண்ட் ஆனதும் செம்ம மழையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து நாளைக்கு மத்தியானம் மாலையிலேருந்து கிளம்புறதுனால இன்றைக்கி நைட்டே மாலையை சுற்றி பார்த்துடலாம், கொஞ்சம் ஷாப்பிங்கையும் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஆனால் இவ்வளோ ஹெவியாக இந்த மழை வர்றதுனால அது எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ இந்த ட்ராவலில் தான் நான் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஸ்டைலுக்குன்னு ஏதாவது ஃபேன்சியாக ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா அது நம்ம ட்ராலி தள்ளும்போது ஹெவியான வெயிட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நான் போட்டிருக்க மேக்ஸியும் அதே மாதிரி தான் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் தான். பட் இந்த ட்ராவலுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் பொதுவாக ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு தான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு அதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப நாளாக மாலே வரணும்னு ஆசை. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் மால்தீவ்ஸ் வந்தப்போ கூட நான் தனியாக வந்ததுனால எனக்கு டைரெக்டாக கேனுக்கு தான் ஃப்ளைட் போட்டு கொடுத்தாரு. அவர் மட்டும் என்னை விட்டுட்டு ஒர்க் விஷயமாக நிறைய தடவை மாலே வந்திருக்காரு. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு மால்தீவ்ஸ் வந்ததுலேருந்து ஆசை. ஸோ இன்றைக்கி வந்து மழை தூரிட்டு இருக்கிறதுனாலையும் இருட்டாயிடுச்சு அப்படிங்கிறதுனாலையும் அவ்வளோ பர்ஃபெக்டான ஃபோட்டோ கிடைக்கல. ஸோ நாளைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்து ரோடை க்ராஸ் பண்ணதும் மாலேயோட ஃபெரி டெர்மினல் இருக்குது. இது 2க்கும் நடுவில் தான் பிக்கப் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் ஹோட்டலுக்கு கெஸ்ட்டை வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியாச்சு. மாலையில் ஒரு அளவுக்கு நல்ல ஹோட்டலில் புக் பண்ணோம் அப்படின்னா பிக்கப்க்கு அவங்களே வந்துடுவாங்க. அதே மாதிரி நாளைக்கு எங்களை ட்ராப் பண்ணுறதுக்கும் ஹோட்டல்லேருந்தே ட்ராப் பண்ணிடுவாங்க. You waiting long time? Yeah, generally you come very early, no? No, I came. I no space to wait here, and then I called hotel also. Okay. If any contact number, they don't have any contact number, so I was parking that side.
மழை பெஞ்சதுனாலேயே என்னன்னு தெரியல, ரோடு வந்து ஃபுல்லாகவே செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. எங்களை பிக்கப் பண்ண வேண்டியவங்களும் கரெக்டான டைமுக்கு வரலன்னு நினச்சோம். பட் அவங்க வந்து மழைனால வேறு பக்கத்தில் நிறுத்தி வச்சுருந்ததா சொன்னாங்க. ஸோ நான் இவ்வளோ நாள் பார்த்த மால்தீவ்ஸ்க்கும் இப்போ பார்க்குற மால்தீவ்ஸ்க்கும் பயங்கர வித்தியாசம் இருந்துச்சு. கேனில் பார்த்தீங்கன்னா பெருசாக டிராஃபிக் இருக்காது, பாப்புலேஷனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடே செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ கேபில் போகும்போதே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஏதாவது ஷாப்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு தான் போயிட்டுருந்தோம். ஸோ பொதுவாக அவர் மாலை வந்தார் அப்படின்னா இந்த பீஹைவ்ங்கிற ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுவார். அதனால் இந்த டைமும் அதே புக் பண்ணிட்டோம். ஸோ ஒரு குயிக்கான எங்களோட ரூம் டூர் ஷேர் பண்ணுறேன். ஸோ உள்ளே என்டர் ஆனதுமே ரூம் முடிஞ்சு போச்சு. ரொம்பவே காம்பேக்டான ரூம் தான். அட்டாச்ட் பாத்ரூம் இருக்குது, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மினி ஃப்ரிட்ஜும் இருக்குது. அவ்வளோதான். மாலையில் பொதுவாகவே எல்லா ஹோட்டலும் ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்கும். ரெசார்ட்டுன்னு போனால் தான் ஸ்பேஷியஸான ரூம் பார்க்க முடியும். உள்ளே என்டர் ஆனதுமே ரூம் முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் ரூம். கொடை இருக்கு, கொடை கேட்டில்ல. எங்கள் லக்கேஜ் வச்சதுமே ரூம் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் செட்டில் ஆயாச்சு. இப்போ மழை நின்றுடுச்சுன்னா அப்படி வெளியே கிளம்பலான்னு பார்த்தோம். ஸோ மாலை வந்து ரொம்ப சின்ன இடம், பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா டாக்ஸியில் போகிறத விட நடந்து போகிறது தான் சீக்கிரமாக போக முடியும். ஸோ நான் சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கம்ஃபர்டபுளான அவுட்ஃபிட் மாற்றிக்கிட்டேன். ஸோ நாங்கள் வந்து இப்போ ரிப்பப்ளிக் ஸ்கொயருங்கிற இடத்துல இருக்கோம். இங்கே மால்தீவ்ஸோட ரொம்ப பெரிய ஃப்ளாகை வந்து பறக்க விட்டுருக்காங்க. பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஃப்ளாகை டிஸ்பிளேயில் காமிச்சிருக்காங்க. ஸோ ரூம் வந்து நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் ஏதாவது இடம் உட்காந்து சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம். இங்கே வந்து பக்கத்தில் வந்து சுல்தான் பார்க்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ மார்னிங் வந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்ச நேரம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மாலையில் ஷாப்ஸுக்கு பஞ்சமே இல்லை. நாங்கள் வர வழி ஃபுல்லாகவே விதவிதமான கடை இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஷாப் பண்ணணுன்னு நினச்ச கடை எதுவுமே ஓப்பனில் இல்லை. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பனானா லீஃப்ங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஸ்ரீலங்கன் ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க. அவர் மாலை வந்திருந்த போது இங்கே சாப்பிட்டு அவருக்கு பிடிச்சிருந்ததுனால என்னையும் இங்கே கூப்பிட்டுட்டு வந்தார். ஸோ இந்த கடையில் இருக்க க்ரௌட் ஃபுல்லாகவே நம்ம ஆளுங்களாக தான் இருந்தாங்க. மெனுவும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஊர் மெனுவாக தான் இருந்துச்சு. நான் வந்து சிம்பிளாக தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவர் வந்து பொதிசோறு டைப்பில் ஒரு ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ரைஸ் கூட பார்த்திங்கன்னா முட்டை, சிக்கன், அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய வச்சு வாழை இலையில் பேக் பண்ணி சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஊறுகாய், சாரி மிளகா, நல்ல மனமாக இருக்குது. ஓகே, சாப்பிடலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹோட்டலில் போய் ஒரு இந்தியன் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு ரூம் கிட்டே போகும்போதே 12:10 ஆகிடுச்சு. இந்த டைமில் கூட பாருங்கள் மாலை அவ்வளோ பிஸியாக இருக்குது. இதே அதுவாக இருந்தால் 8 மணிக்கு மேலே ஒருத்தரை கூட பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கி எங்களோட ஈவினிங் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு நாங்கள் இந்தியா கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.